Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. மக்களை தேடி மருத்துவ திட்ட ஊழியர்கள் 13,225 பேருக்கு ஊதியம் வழங்க சுமார் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்ட ஊழியர்கள் 13,225 பேருக்கு கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. 2 மாத நிலுவை சம்பளம் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் புவியரசன் இணைப்பிலுள்ளார். புவியரசன், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி வணக்கம். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பணியாற்றும் வரும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள, அதாவது கடந்த 2 மாதங்களாக நிலுவையில் உள்ள தொகையை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் பேரில் 5 கோடி ரூபாய், சுமார் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னா பொதுமக்களின் வீட்டிற்கே நேரடியாக சென்று தொற்றா நோய்க்கான பரிசோதனைகள் செய்வது, தேவைப்படும் மருந்துகளை வழங்குவது, ஏன்முறை சிகிச்சை போன்ற மருத்துவ சிகிச்சைகளை மக்களின் வீடுகளுக்கே சென்று நேரடியாக வழங்கக்கூடிய திட்டமாக கருதப்படக்கூடிய இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் சுமார் 13,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தான் கடந்த 2 மாதங்கள், அதாவது தேர்தல் காலமாக இருக்கக்கூடிய இந்த 2 மாதத்தில் அவர்களுக்கு ஊதியம் என்பது வழங்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இந்த நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கும் விதமாக அவர்களின் சங்கத்தின் சார்பில் அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜிடம் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்ற அமைச்சர் தற்போது அதற்கான நிதி என்பதை ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த துறையில் மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தில் 13,225 ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக அவர்களுக்கு ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை. இது குறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜிடம் கடந்த 7ஆம் தேதி அவர்களின் சங்கம், அதாவது மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் சங்கம் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் கடந்த 7ஆம் தேதி அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்திருந்ததாகவும் தற்போது அதற்கான நிதியை அமைச்சர் வெளியிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இதற்கான நிதி என்பது 5,128,320 ரூபாய் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாதம் என்பது தேர்தல் காலம் என்பதனால் அவர்களுக்கு நிதி என்பது கொடுக்காமல் அவர்களின் சம்பளம் என்பது பாக்கியாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சங்கத்தின் சார்பாக அச்சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பொதுச் செயலாளர் மகாலட்சுமி மற்றும் பொருளாளர் சாய் சித்ரா ஆகியோர் அமைச்சரை சந்தித்து கோரிக்கை என்பதை வைத்திருந்தனர். இந்த நிலையில் அதற்கான நிதி என்பது தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 5 கோடி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு உத்தரவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது.